இப்ப சூரிய பிரகாஷ் சாரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய கில்லாடி. அப்படி இல்ல நான் சொல்றேன். சூரிய பிரகாஷ் சாரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு பயங்கரமான கில்லாடி. இதை தானடா நானும் சொன்னேன். நீங்க சொன்னது சரிதான், ஆனா மாடுலேஷன் சரியில்லையே. கட் கட் மேடம். நோ டென்ஷன், ரிலாக்ஸ். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அத கேமராவை பார்த்து சொல்லுங்க. அம்மா தாயே, என்னால இவ்வளவுதாம்மா முடியும். வேணும்னா இவங்கிட்ட கேளு. இவனுக்கு மிமிக்ரி, மோனோ ஆக்டிங் எல்லாம் தெரியும். அவரை பத்தி நான் கேப்டன் ஸ்டைல்ல சொல்றேன். மக்களுக்கு ஒண்ணுனா நான் என் உயிரை கொடுத்து கூட காப்பாத்துவேன்டா. என்ன இங்க ஷூட்டிங் நடக்குதா? இல்ல சார், உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமலே இன்டர்வியூவா? Sorry sir, I am Pavna from Media Vision. போலீஸ் டிபார்ட்மெண்ட், பாலிடிக்ஸ், சினிமால இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர்ஸ், ஐ மீன் உங்களை மாதிரி இருக்கிற ஹீரோஸ் எல்லாரையும் சேர்த்து எங்க சேனல்ல ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ண போறோம். நீங்க சொல்ற ரியாலிட்டி ஷோஸ்லாம் பாலிட்டிஷியன்ஸும் சினிமாக்காரங்களையும் வச்சு எடுக்கலாம். இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க இப்படி ஒரு ஷூட்டிங் நடத்துறதுக்கு உங்களுக்கு முதல்ல பெர்மிஷன் யார் கொடுத்தாங்க சொல்லுங்க? சார், அது எங்க சேனல். ஓ, சேனல் தான் இப்ப எல்லா முடிவும் பண்ணுதுல்ல? அப்படின்னா அந்த சேனலை நேரிலே பார்த்துட்டு அப்புறம் தான் மறுவேலை. வண்டியில இரு, கிளம்பு. வந்த பொண்ணு சேனல்ல இருக்கிறவ மீடியா சமாச்சாரம் விஷயத்தை ஒழுங்கா டீல் பண்ணலன்னா பிரச்சனைல தான் முடியும். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இது தேவையில்லாத விஷயம். சார், நீங்க எல்லாம் உடனே இடத்த காலி பண்றீங்களா இல்ல லாக்அப்ல ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு போறீங்களா? போயிடும் சார். ஒரு அண்ணன்ற முறையில சொல்றேன். ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு அதுவும் தனியா கூட 2 லேடி போலீஸையாவது கூட்டிக்க. இல்லனா இரு, நானும் கூடவே வந்துடுறேன். நீ சின்ன பையன், காலம் வேற கெட்டு கிடக்கு. உங்க தம்பிங்கிறதுக்காக நான் சொல்லல, இது பிரச்சனையாக போகுது. இவனே பிரச்சனை தான். மேடம் கொஞ்சம் இறங்குறீங்களா? எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்க. இறங்குடே. ஹீரோயின் என்ட்ரி நான் எதிர்பார்த்ததுதான், ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல அது நடக்கும் நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் விட்டா குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணிருப்பேன். ஹீரோ ஒரு போலீஸ் ஆகும்போது ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு பஞ்ச் கிடைக்க போலீஸ் ஸ்டேஷன் தானே நல்லது. பஞ்ச்லாம் ஓகே. என் பக்கத்திலே ஒருத்தர் அப்பாவியா பவ்யமா நின்னுட்டு இருந்தாரு. அவர் ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் இல்ல, என்னோட அண்ணனும் கூட. பார்க்கதான் அவர் அப்பாவி. இப்படி ஒரு சேனல் கனெக்ஷன் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த சேட்டலைட் வழியா வீட்டுக்கே கொண்டு போய் அசிங்கப்படுத்துறதுல எங்க டிபார்ட்மெண்ட்ல எங்க அண்ணனுக்கு இணைய யாருமே இல்ல. ஆமா, நீ இப்ப எதுக்காக இங்க வந்த? 500 ஏக்கர் கஞ்சா தோட்டத்தை பத்து வச்சுட்டு அங்க இருந்து வரும்போது நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? அங்க இருக்கிற ரவுடிங்க சும்மா கை கட்டி நின்னுட்டு இருப்பாங்கன்னா, என்னோட மீடியா விஷன் வழியா நான் உனக்கு கொடுத்த டீடைல் இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நீ உன் போலீஸும் அப்படி ஒரு ஆபரேஷன் நடத்துனீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவன் ரியாக்ட் பண்ணா. அந்த பார்த்திபன், அதுவும் பக்கா சினிமா ஸ்டைல்ல. நான் கையில கிடைச்சேன்னா அந்த ஸ்பாட்லயே சுட்டுடுவேன்னு சொல்லிட்டு தான் போனானா. இதெல்லாம் ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? உன் குணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அப்பதான் நான் ஒரு முடிவு பண்ணேன். நேரா இங்க வந்துட்டேன். மீடியா கிங் சந்திரசேகரோட ஒரே பொண்ணு பாவனாவுக்கு இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்க ஒரு போன் கால் போதுன்னு உனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, நீ அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, ஒரு ஃபீலிங் எனக்கு யாருமே இல்லாத மாதிரி. அது வயசு கோளாறு. கரெக்ட். அப்போ உனக்கு ஃபீல் ஆச்சுல?
அதான் நானும் சொன்னேன். அப்படின்னா மீசைய முறுக்கிக்கிட்டு மூச்சு பிடிச்சுக்கிட்டு நாட்டை திருத்துறதுக்காக நீ பண்ற போராட்டத்துக்கு இந்த ஃபீமேல் பிரெயினோட உதவியும் வேணும். அதோட உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ரொமான்டிக்கா இருக்கலாம்ல. am I correct? எக்ஸாக்ட்லி. அப்போ மேடம் ஒன்று பண்ணுங்க, நீங்க கொஞ்ச நேரம் இங்கே ரொமான்டிக்கா நில்லுங்க. இப்போ நான் டியூட்டில இருக்கேன், அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே?